100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யார்? எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? மிக முக்கியமாக உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பு இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் நீங்கள் யார் அப்படின்றத தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போது தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். தனுசு ராசி. உங்களுடைய தனுசு ராசி பார்த்தீங்கன்னா ஆதிக்க ராசி, அதிகார மோகம் கொண்ட ராசி. சிறந்த அறிவு பெற்றவர்களாக, அறிவில் தெளிவு கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். தனுசு ராசி அப்படின்றது நெருப்பு ராசி. குரு பகவானுடைய ராசி தான் உங்களுடைய ராசி. இதன் காரணமாக நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பீங்க. எதை செய்தாலும் அதை சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க. அதுதான் நீங்கள். தன்னுடைய கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டும் நினைப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் குரு பக்தியோடவும் கடவுள் பக்தியோடவும் பெரியோர் சொல்லை கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பீங்க. இதுதான் நீங்கள். உங்களுடைய உடல் பெருசாக பலம் வாய்ந்த உடல் அப்படின்ட்டுலாம் சொல்லிட முடியாது. பார்க்க சாதாரண உடல் வாக்கோடு இருப்பீங்க, அல்லது சிலர் நோஞ்சாம் போல இருப்பீங்க. ஆனால் அறிவில் பலம் பெற்றவர்கள் நீங்கள். யாரையும் தன்னுடைய அறிவினாலேயே அடித்து காலி செய்யக்கூடிய திறமை, மிக முக்கியமாக சொல்லணும்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது. அவனுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ்டா, உடம்புக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் 12 ராசிகளில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதிகம் கொண்ட நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதாவது 12 ராசிகளில் ஓவர் கான்ஃபிடென்ஸால் வெற்றி பெறக்கூடியவர்னா அது தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த செயலையும் சவாலாக ஏற்று வெற்றிகரமாக செய்து முடிக்கும் வரைக்கும் தூங்க மாட்டீங்க. திட்டமிட்டு வேலையை செய்வதில் கெட்டிக்காரர்கள் நீங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பெருசாக அலட்டி கொள்ள மாட்டீங்க. விசுவாசம், நேர்மை, மன உறுதி, அன்பு, கலகலப்பான பேச்சு, நகைச்சுவை உணர்வு யாவும் ஒரு சேர இருப்பவர்கள்தான் நீங்கள். அதுதான் நீங்கள். தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களை கேலி கிண்டல் செய்வது கிடையாது. மற்றவர்கள் கேலி கிண்டல் செய்தாலும் பெருசாக எடுத்துக்கொள்வது கிடையாது. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில் தாய், தந்தை, கணவர், மனைவி அமைந்தா நீங்கள் பெரும் பாக்கியசாலிகளாக மாறிவிடுவீர்கள் என்று 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். இப்படி இருந்தால் எந்த நேரத்தில் வாழ்க்கை மாறும், அதிர்ஷ்டம், யோகம் திடீரென்று அடிக்கும் என்று சொல்லவே முடியாது. ஒரு கட்டத்தில் ஒரு நாள் நீங்கள் அதல பாதாளத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா, கணவராகவோ தந்தையாகவோ மனைவியாகவோ அமைந்தாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் உச்சத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். உத்தமர் என்று காட்டிக்கொள்ள சில நேரங்களில் சில பொய்களை சொல்லவும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தயங்க மாட்டீங்க. எந்த தருணத்திலையும் தன்னை பொல்லாதவன், கேடுகட்டவன் என்று யாரும் சொல்லாதபடி நடந்து கொள்வதை உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகவே வச்சிருப்பீங்க. யாரும் உங்களை எந்த ஒரு அவச்சொல் சொல்லிடக்கூடாது, யாரும் கெட்டதாக பேசிடக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க. சமய சந்தர்ப்பம் சரியில்லாமல் ஒரு தவறு செய்ய நேர்ந்து விட்டது அப்படின்னா போகிற போக்கில் நீங்கள் தாம் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்தவும் செய்வீங்க.
இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்றே சொல்ல வேண்டும். குதிரையை போன்ற வேகமான செயல்பாடு உடையவர்கள் நீங்கள். பசி தாகம் அறியாமல் வேலை செய்வீங்க. பூமிக்கும் கடவுளுக்கும் பாலமாக விளங்குகின்றவர்களே தனுசு ராசியில் பிறந்தவர்கள்தான். தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியவர்கள்னா அது உங்களை போன்ற மற்ற நெருப்பு ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய மேஷமும் சிம்மமும், இந்த 2 ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈடு கொடுப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நேரம் காலம் என்ற கட்டுப்பாடு, இடம் பொருள் ஏவல் அப்படின்ற பேதமெல்லாம் கிடையாது. எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா இடமும் நல்ல இடம் அப்படின்ற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் செய்வீங்க. இந்த நேரத்தில் தான் செய்யணும், அந்த நேரத்தில் தான் செய்யணும், நேரம் பார்த்து தான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா நேரமும் உங்களுக்கு ஒரே நேரம்தான். எந்த நேரத்திலையும் எந்த ஒரு வேலையையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் எதையாவது சொல்லிவிட்டு தான் சொன்னது சரிதான், தாம் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னுட்டும் சில நேரங்களில் வாதிடுவீங்க. உடல் வலிமையால் எதுவும் செய்ய முடியலை அப்படின்னாலும் பெருசாக வாய் சவடால் பேசுவதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. அப்படிலாம் பேசவும் மாட்டீங்க. உள்ளுக்குள்ளாரவே வன்மம் வைத்தும் செயல்பட செய்வீங்க. சில நேரங்களில் வசீகரமான பேச்சும் வசீகரமான அழகு தோற்றம் கொண்டவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். முதல் பார்வையிலேயே யாரையும் கவர்ந்து விடுவீங்க. அதுதான் நீங்கள். பல துறைகள்லையும் அறிவை பெற்றிருப்பீங்க. இந்த வேலையை தான் செஞ்சால் நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்ட்டு சிலர் இருப்பாங்க. ஆனால் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை சிறப்பாக முடித்து அதில் முன்னுக்கு வரக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது. எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் என்று தான் உங்களை நினைப்பாங்க பலரும். காரணம், தங்களுக்கு தெரியாத விஷயங்கள் பற்றி மற்றவர் பேசும்போது கூட அந்த விஷயத்தில் 99% அளவுக்கு நிச்சயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு உலகத்தில் நடக்கிற விஷயத்தை விரல் நுனியில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதில் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒரு வெறியோடு இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காதல் திருமணம் நிச்சயம் கைகூடி வரும் அப்படின்னாலும் பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போகும் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். நீங்கள் அடக்கியும் ஆள்வீங்க, அடங்கியும் போகுவீங்க. எந்த நேரத்தில் யாரை அடக்கி ஆளணும், யார்கிட்ட அடங்கி போகணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை அப்படின்ட்டு சில நேரங்களில் கௌரவம் பேசுவீங்க. அதாவது உங்களை பற்றி தெரியாதவர் உங்கள் மீது பல பழி சொற்களை வீசுவார். ஆனால் உங்களை பற்றி தெரிந்து கொண்டா உங்களை விட்டு பிரிய மாட்டார். அந்த அளவிற்கு நீங்கள் யார் அப்படின்றத அவங்க புரிந்து கொள்வாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருப்பவர்கள் தான் நீங்கள். பழகுவதற்கு இனிமையானவர்கள், பண்பாளர்கள். எல்லை மீறி பேசவோ செயல்படவோ மாட்டீங்க. மற்றவர்களையும் கண்ணியமான தொலைவிலேயே வைத்திருப்பீங்க. ஆனால் இந்த உலகமே விடிந்ததிலிருந்து பொழுது அடையும் வரை தன்னை பாராட்டி கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய மனதிற்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும். சகோதரர், கணவன், மனைவி, நண்பர் என்று எந்த நிலையிலையும் தான் மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும், மற்றவர்கள் அன்பு செலுத்திவிடக்கூடாது என்று பொசசிவ் சிந்தனையும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கின்றது என்பதை சொல்லியே ஆகணும். அதாவது ஒரு கணவன்கிட்டையோ மனைவி கிட்டையோ நண்பர்கிட்டையோ மற்றவங்க காட்டக்கூடிய அன்பை நீங்கள் கொஞ்சம் ஒரு விதத்தில் தான் பார்ப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நீங்கள் மட்டும்தான் அன்பு காட்டணும், மற்றவர்கள் அன்பு காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது. இதன் விளைவால் நீங்கள் சில நேரங்களில் பல துன்பங்களையும் சந்தித்திருப்பீங்க. தாய் தந்தையரிடம் கூட நீங்கள் தன் உடன் பிறப்புகளை நெருங்க விட மாட்டீங்க. எல்லாம் நான் கேட்டு சொல்கிறேன் என்று அவங்களை விரட்டி விடுவீங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட மிகச் சிறப்பான யோகம் இருக்கின்றது. அதாவது 12 ராசிகளில் யோகமும் அதிர்ஷ்டமும் பெருமளவு அடிக்கக்கூடிய ராசினா அது உங்களுடைய தனுசு ராசி தான். நீங்கள் யார் அப்படின்றத தக்க நேரத்தில் சரியான நேரத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. இவங்க ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டாங்க அப்படின்ட்டு உங்களை ஏளனமாக கேலியாக பேசியவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் யார் அப்படின்றத புரிந்து கொள்வாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய திறமையும் வல்லமையும் வெளிப்படும் அப்படின்றத சொல்லியே ஆகணும். மற்ற ராசிக்காரர்களை விட அதிக திறமையும் அதிக வல்லமையும் அறிவு திறனும் பெற்றவர்கள்னா அது தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தான். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சொந்த பந்தங்கள் அப்படின்றது பெருசாக பிடிக்காதுன்னே சொல்லணும். ஆனால் நல்லது கெட்டதுக்கெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க, வாழ்த்துவீங்க, அவங்களுக்கு உதவுவீங்க. தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் உறவாடுவது உங்களுக்கு பிடிக்கும். தன்னை ஒட்டி கொண்டு ஒட்டு புல் போல சொந்தங்கள் இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தான் சிரமப்பட்டு லாஸ் ஆஃப் பேயில் சொந்தக்காரர்களின் வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் போவது கிடையாது. தன் வசதிப்படி போய் நல்ல ஒரு பரிசுகளை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. அதாவது ஒரு சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்றலாம் கிடையாது. உங்களால் எதை முடியுதோ அதை செய்து அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துவீங்களே தவிர கடன் வாங்கி சுமப்பது, கடன் வாங்கி அல்லல் படுவதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. தனுசு ராசிக்காரர்கள் ஒரு தொழில் செய்வதில் கெட்டிக்காரர்கள் என்றே சொல்ல வேண்டும். மற்றவங்க கிட்ட அடிமையாக வேலை பார்ப்பது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சொந்தமாக தொழில் செய்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள் தான் நீங்கள். பொய்மையும் வாய்மை இடத்த என்ற வள்ளுவருடைய வாக்கில் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். அதாவது என்னன்னா, தன்னை நல்ல பிள்ளையாக காட்டிக்கொள்வதற்கு சில நேரங்களில் சில பொய்களை சொல்வது வழக்கம்தான். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்றத தருணத்தில் உங்களுடைய வாய்களிலிருந்து நிச்சயம் பொய்கள் வரும். ஆனால் அதற்கு உங்களுடைய மனம் அந்த பொய்க்கு ஒரு நியாயத்தையும் கற்பிக்கும். எனவே ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்ட்டு உங்களை யாரும் எதிர்த்து கேள்வியும் கேட்கக்கூடாது. அதற்கான சரியான காரணமும் உங்களுடைய மனதிற்குள்ளார இருக்கும். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆட்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லி ஒரு பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்வீங்க. தங்களுடைய அறிவை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை உடையவர்களும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தான். மற்றவர்கள் கருணையோடு பார்க்கும், அலசி பார்க்கும் விஷயங்களை நீங்கள் கருத்தியல் சார்ந்து ஆராய்ந்து விளக்குவீங்க. பெரிய அறிவாளி என்று உங்களை உலகம் புரிந்து வைத்திருக்கும் வேளையில் சில சமயம் நீங்கள் அசட்டு துணிச்சலோடு செயல்பட்டு மண்ணை கவ்வவும் செய்வீங்க. ஆனால் கவிழ்ந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வெற்றி பெறுவீங்க அப்படின்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே சொல்ல வரோம். தோல்வி கூட உங்களிடம் தோற்று போகும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய தோல்விகள் அப்படின்றதே இருக்காது. எந்த தோல்வியும் உங்களுடைய மனதை பாதிக்காது. தோல்வி அப்படின்ட்டு பிறர் கருதுவது கூட உங்களுக்கு அது வெற்றியின் முதல் படிக்கட்டாக தான் தெரியும். இதனால் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தோல்விகளை எல்லாம் கண்டு துவண்டு போகின்ற ஆட்கள் கிடையாது. ஜோதிடத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தான் உங்களுடைய தனுசு ராசி. குரு பகவான் ஆளக்கூடிய ராசி உங்களுடைய ராசி. நவ கிரகத்தில் முழு சுபர் என அறியப்படக்கூடியவர் தான் குரு பகவான். குரு பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படின்றதுனால குரு பார்க்கும் இடம் நன்மை என்று சொல்வாங்க. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் குரு பகவானால் நன்மையில் முடியும். அந்த குரு பகவானினுடைய அம்சம் காரணமாக உங்களுடைய செயலும் சொல்லும்
சுத்தமாக இருக்கும். செயலில் விவேகத்தோடு செயல்படுவீங்க. உங்களுடைய பேச்சில் நிதானத்தோடு இருப்பீங்க. இதுதான் நீங்கள். இதற்கு காரணம் குரு பகவான். தனுசு ராசியை சேர்ந்த நீங்கள் எந்த விஷயத்திலையும் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. உங்களுடைய ராசியின் சின்னம் வில் சின்னம் அப்படின்றதுனால தாராள மனம் கொண்டவர்களாகவும் நேர்கொண்ட பார்வை கொண்டவர்களாகவும் யாருக்கும் எந்தவித தீங்கும் இழைக்காமல் இருப்பவர்களாகவும் விளங்குபவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். 12 ராசிகளில் உங்களுடைய ராசி சிறப்பான ராசி அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அல்லவா. எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னா, தெய்வ குணம், தெய்வ பக்தி, தெய்வ அருள் உங்களுக்கு எந்நேரமும் சிறப்பாக கிடைக்கும். தெய்வத்தினுடைய பார்வையில் இருப்பவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பீங்க. ஏன்? குரு பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படின்றதுனால செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பீங்க. அப்படியே இல்லைனாலும் செல்வாக்கு ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேரும். தங்களின் குடும்ப வாழ்க்கையிலையும் பொறுப்போடவும் சிறப்போடவும் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள்தான். மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுடன் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் நட்பாகவும் மிக மிக முக்கியமான விஷயமாக திருமண பொருத்தமும் இந்த ராசிக்காரர்களுடன் இருந்துச்சுன்னா நல்ல நிலையில் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் 23, 27, 32, 35, 43 இந்த காலகட்டங்கள்லாம் சிறப்பான அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், பூராடம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், மூலம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் யார் அப்படின்றதையும், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க தெளிவாக. மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பானதாக அமையும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். தனுசு ராசியில் பிறந்த யார் நீங்கள் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் தாம் யார் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.